ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா. நிறைய பேர் என்னோட ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கேட்டீங்க, எப்படி நீங்க குக்கிங் செய்றீங்க, உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து இப்போ நியூவாக ஆட் ஆன சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் எல்லாருமே கேட்குறீங்க, எப்படி சிஸ்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், 2 காய் பொரியல் பண்ணுறீங்க, குழம்பு ரசம் தயிர் எல்லாம் பண்ணுறீங்களே, எப்படி பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. வீடியோவாக செஞ்சு போடுங்க அப்படின்னும் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறேன். அகலமான கடாய் வச்சுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும், அப்பதான் பச்சை வாசம் போகும். நான் இந்த மாதிரி பொதுவாக உருளைக்கிழங்குல பண்ணுவேன். உருளைக்கிழங்கை விட சக்கரவள்ளி கிழங்குல பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ரலாகவே சக்கரவள்ளி கிழங்குல இனிப்பு தன்மையான டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த இனிப்பில் நம்ம காரம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீசன், ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா கலர் மாறிடும். நம்ம கடாயில் போடுறப்ப தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம கிழங்கு மட்டும் போட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கிழங்குல இருக்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். ஒரு 1 மினிட் அப்படியே இருக்கட்டும் கடாயிலேயே. ஒரு 1 மினிட் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிழங்கு பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சைடில் கொள்ளுப்பருப்பு வச்சுருக்கேன். கொள்ளில் நல்லா கல் பொறுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றி விளக்கெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு 4 பல்லு பூண்டு போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் நல்லா ப்ரெஷர் ஆகிட்டுருக்கு. வரமிளகாத்தூள் உப்பு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சு மூடி வச்சுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சீக்கிரமாக குக் ஆகிடுங்க. நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இதில் தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சக்கரவள்ளி நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகும் கிழங்கு. பாருங்க, கடாயில் ஒட்டாமல் வருது. சக்கரவள்ளி கிழங்கு எடுத்தாச்சுங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது காரம் கம்மியான வரமிளகாய் தான், ஸோ 4 ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த கடாய் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பர்க்னர் கடாய், நல்ல அடிகனமான பாத்திரமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பொடலங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பொடலங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? இந்த டைம்ல தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொடலங்காவும் சீக்கிரமா குக் ஆயிடும், சக்கரவள்ளி கிழங்கும் சீக்கிரமா குக் ஆயிடும். 20 மினிட்ஸ் தான் ஆகுங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்துடலாம். கொள்ளுப்பருப்பு வேக வச்சிருந்தேன் இல்லையா, அதுவும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். கொள்ளுப்பருப்புக்கும் உருளைக்கிழங்குக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க சக்கரவள்ளி கிழங்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கொள்ளுப்பருப்பும் வெந்துருச்சுங்க. இதை இறக்கிட்டு அதை தாளிச்சிடலாம். பொடலங்காய் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காய் வெந்துருச்சு. தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு. இந்த டைம்ல நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், துருவன தேங்காய். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க நான் தேங்காய் ஆட் பண்ணுவேன். தேங்காய் போட்டு 2 கிளறி மாத்திரலாம். கொள்ளுப்பருப்புக்கு தாளிச்சு விட்டுட்டு ரசம் வச்சுட்டா வேலை முடிஞ்சது. ரைஸ் நான் சூடாக தான் வைப்பேன். கொள்ளுப்பருப்புக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். கொள்ளுப்பருப்பு வேக வச்சு வச்சுட்டோம். இப்போ தாளிக்கிற பொருளெல்லாம் பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. 4 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு, கருவேப்பிலை ஒரு கொத்து. இவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 4 பல்லு பூண்டு, முழு தனியா, சீரகம், மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். நாங்கள் கொள்ளுப்பருப்புக்கு தக்காளி போட மாட்டோங்க. நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு மிக்சியில தான் போட போறேன். நீங்க கல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் வந்து ஒரு 6 மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு ரசம் தாங்க வைக்க போறேன். கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுலதான் நான் ரசம் வைக்க போறேன். இது ஒரு நல்லா 3 மினிட்ஸ் கிட்ட வதங்கட்டும், கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பார்த்துடலாம். பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் கொள்ளுக்கு வேக வச்சிருந்தேன் இல்லையா, அதுலயே வந்து ஒரு கொட்டை புளி போட்டேன். ஜென்ரலா புளி தண்ணி ஊற்றுவாங்க, நான் புளியே போட்டுட்டேங்க. ஒரு விரல் சைஸ் அளவுக்கு புளி. கொள்ளு வேக வச்சதுக்கு அப்புறம் சூடா இருக்கும் இல்லையா, அதுலயே போட்டு வச்சுட்டேன். கொள்ளு பருப்பு தண்ணி எடுத்துக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு. புளி தண்ணியில 2 தக்காளி நல்லா கரைச்சிட்டேன் கையிலேயே. இதுல கொள்ளு தண்ணி ஊத்திக்கலாம். ரசத்துக்கு அரை தக்காளி போட்டு 4 பல்லு பூண்டு, சீரகம், மிளகு, வரமிளகாய், உப்பு. கொஞ்சமா தனியா, கொள்ளு ரசத்துக்கு நான் சொல்றேங்க. இது கூடவே கொஞ்சமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சிட்டு கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நம்ம நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, லஞ்சை செஞ்சு முடிச்சாச்சு. புடலங்காய் பொரியல், சக்கரவள்ளி கிழங்கு பொரியல்,
கொள்ளு பருப்பு வறுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை இதையும் போட்டு நல்லா கடைஞ்சாச்சு. கொள்ளு ரசமும் வச்சாச்சு. சுட சுட. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.